தான் காதலித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இந்த டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க, அதனுடைய ஆவணங்கள் பற்றி எல்லாம் செய்வதற்காக துருக்கியில் இருக்கின்ற தூதரகத்துக்கு உள்ள போறாரு ஜமீல் கஷோகி. போன பிற்பாடு அவர் வெட்டி கொண்டுட்டாங்க. 15 பேர் கொண்ட குழு தான் வந்து அவர் காலி பண்ணிச்சு. துண்டு துண்டாக்கி கொண்டு போய் சாக்கடையில் போட்டாங்க. ஒரே ஒரு எலும்பு துண்டை எலி கொண்டு வந்ததை வச்சு மரபணுக்கூறு சோதனை பண்ணி தான் அவருடைய உடம்பை வந்து கண்டுபிடிச்சு அவர். நாங்கள் இதை நிறுத்திடுவோம், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் அதற்கு பின்னால் நடந்த நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொலை குற்றத்தில் யார் குற்றவாளியாக கருதப்பட்டார் என்று சொன்னால் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர். அந்த இளவரசருடைய மேற்பார்வையில் தான் அந்த மரணம் நடந்தது என்ற காரணத்தால் அமெரிக்காவிற்கு சென்றால் அந்த இளவரசர் கைது செய்யப்படலாம். ஏனென்றால் இறந்து போன ஜமீல் கஷோகி ஒரு அமெரிக்க பிரஜை என்ற நிலைமையில சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து என்ன ஒரு கூத்தடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறந்து போன குடும்பத்தை மிரட்டி அவங்களுக்கு கொஞ்சம் பணம்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணதுக்கு பின்னால இந்த இளவரசர் அங்க போனார்னா அவருக்கு மீது குற்ற நடவடிக்கைகள் கைது நடவடிக்கைகள் தொடரும் என்பதற்காக துணை பிரதமர் அப்படின்னு ஒரு பதவியை வந்து உருவாக்குறான் புதுசா. யார் அதில் சம்பந்தப்பட்டாரோ, யார் சந்தேகப்படப்பட்டாரோ அவருக்கு புதுசா ஒரு பதவியை உருவாக்குது சவுதி அரேபியா. உருவாக்கி துணை பிரதமர் சொல்லி அவருக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டான். அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டா அவர் அமெரிக்காவுக்கு எப்போனாலும் போலாம், அவரை கைது செய்ய முடியாது. ஆக இவ்வளவு பெரிய மரணத்தையும் கொலையும் நிகழ்த்தி முடித்திய சவுதி அரசனுடைய ராஜ குடும்பத்திற்கு ட்ரம்ப் விசுவாசமா இருக்காரு.